ஆராதனை மிகவும் முக்கியமானது. அதுபோல மியூசிக் பைபிளே முக்கியமானது. இதை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே ஒரு சின்ன வேதத்திலே மியூசிக்கை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, பாடலை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அதற்கும் வேதத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே நான் இன்றைக்கு பேச விரும்புகின்றேன். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற மியூசிக் ஏசாயா 30:29 சொல்லப்பட்டிருக்கிறது ஃப்ளூட், புல்லாங்குழல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புல்லாங்குழலுக்கு தகப்பன் யார் தெரியுமா? ஆதியாகமம் 4:21 லாமேக்கின் மனைவியின் பேர் ஆதாள். அவள் யாபாலை பெற்றாள். இவன் சகோதரன் பெயர் யூபாஸ். யூபால் என்ன செய்கிறான் என்றால், இவன் தான் கிண்ணறக்காரன், இல்லை என்றால் நாரசுரக்காரன். இவன் தான் இவர்களுக்கு தலைவன் என்று வேதம் நமக்கு திட்டம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. இந்த பூபால் என்பவன் இந்த மியூசிக்கு, இந்த கிண்ணறத்திற்கும் நாதசுரத்திற்கும் அவன் ஹெட், அவன் தான் பெரியவன். இன்றைக்கு இளையராஜா பயங்கரமான மியூசிக்கை இன்றைக்கு சினிமா உலகத்திலே கொடுத்திருக்கின்றார். ஆனால் அன்றைக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த மனிதனுடைய இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் இதற்கு தலைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஃப்ளூட், புல்லாங்குழல். இரண்டாவது ஓசியா 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது ஹார்ன், எக்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிபியாவிலே சங்கீதம் 98 ஊதுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த கொம்பு எப்படி எதிலிருந்து எடுக்கப்பட்டது என்றால் மாட்டு கொம்பு எப்படி இருக்கும்? வளைந்திருக்கு. இந்த வளைந்த இந்த கொம்பிலே எடுக்கப்பட்ட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதை வைத்து அங்கு தேவனுடைய பிள்ளைகள் அந்த நாட்களிலே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். மூன்றாவதாக சிம்பல்ஸ், ஜால்ரா, நம்ம எல்லாரும் இன்றைக்கு யூஸ் பண்ணோம். இதைதான் கைத்தாளம் என்பார்கள். 5 நான் ஒன்றும் வெளியிலிருந்தே சொல்லவில்லை, என்னுடைய எடுத்துக்கட்டி நான் ஒன்றும் பேசவில்லை, எல்லாம் வேதத்தின் அடிப்படையிலே தான் சொல்லுகின்றேன். 2 சாமுவேல் 6:5 சொல்லப்பட்டிருக்கிறது கைத்தாளம். இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் தேவனுடைய பெட்டியை அபிதாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வரும் பொழுது வெற்றிக்கு முன்பாக நடந்தான். அங்கு தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளை ஆண்டவருக்கு முன்பாக ஆடி பாடினார்கள். தேவனுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அங்கு தம்புரு வாசிக்கப்பட்டது, அங்கு மேளம் வாசிக்கப்பட்டது, வீணை வாசிக்கப்பட்டது, கைத்தாளங்கள் வாசிக்கப்பட்டது. அங்கு தேவனுடைய மகிமையை அவர்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது மூலமாக கண்டுகொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. 4வது ஹார்ப் என்றால் கிண்ணறம். இந்த கிண்ணறத்தை பார்க்கும் பொழுது விரல்களை வைத்து வாசிக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இந்த கிண்ணறம். இந்த கிண்ணறம் என்ன செய்வார்கள் என்றால் பிளக் பண்ணி வாசிப்பார்கள். அதுக்கு பேர் தான் வீணை. வீணை மிகவும் ஃபேமஸ். ஒருவன் வீணை வாசிக்கிறான் என்றால் நாம் எல்லாரும் அவனை வாய் விளந்து பார்த்து கொண்டிருப்போம். வீணை வாசிக்கிறார். வீணை வாசிக்கும் பொழுது அவனுடைய சுரம், அவனுடைய மகிமை ஆச்சரியமாக இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மியூசிக் இவ்விதமாக மிகவும் சிறந்ததாக பயன்படுத்தப்பட்டது. இந்த மியூசிக்கை பல விதங்களிலே பயன்படுத்தினார்கள். சாவு வீட்டிலே மியூசிக் வாசிப்பார்கள். நீங்கள் யோபு 30:31 வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது குழாய் வைத்து வாசிப்பது. சுரமண்டலம் யோபு கூறுகிறார், என் சுரமண்டலம் புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவரின் ஓலமாகவும் மாறினது. சாவு வீட்டிலே வாசிக்கிறார், பாடுவாங்க சில பேர். இன்றைக்கு அதெல்லாம் இவங்க வேதத்திலிருந்து எடுத்ததுதான். இவர்களுக்கு யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. வேதத்திலிருந்து எடுக்கப்பட்ட காரியம்தான் இன்றைக்கு அஞ்ஞானிகளும் மற்ற மதத்தினரும் பயன்படுத்துகின்றார்கள். ஆகையால் இங்கு வேதம் சொல்லுகிறது புலம்பலாகவும் என் கிண்ணறம் அழுகிறவர்களின் ஓலமாகவும் மாறினது. பாருங்கள், இதை பயன்படுத்துகிறார்கள். இப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்படுத்தப்படுகின்றது. இன்னும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் லாபான் யாக்கோபை நோக்கி சொல்லுகின்றான், நீ திருட்டுத்தனமாய் என்னிடத்தில் வந்ததென்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீத மேளம் கிண்ணற முழக்கத்தோடு அனுப்புகிறேன். நீ திருட்டுத்தனமா வந்துட்ட வீட்டுல இருந்து.
நீ அங்கு இருந்து பிரச்சனையை பண்ணி இங்கு வந்துட்ட. ஆனால் நான் உன்னை அனுப்பும் பொழுது எப்படி அனுப்புகிறேன் என்றால் சந்தோஷமாய் மேலதாளம் கிண்ணற முழக்கத்தோடு அனுப்புகிறேன். யோசித்து பாருங்க, வெட்டிங்ல நம்ம என்ன செய்யறோம்னா மேலதாளம் இன்றைக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா? வெட்டிங்ல எல்லா வெட்டிங்லும் மேலதாளம் இல்லாமல் யோசிப்போம். உடனே ஐயோ அது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அது மிகவும் முக்கியங்க அப்படின்னு. அது இருந்தாதான் அதனுடைய ஒரு ஆர்ப்பரிப்பு. இது வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. முழக்கத்தோட அந்த அந்த தம்பதிகளை அனுப்புகிறார்கள். முழக்கத்தோட அந்த தம்பதிகள் அங்கு செல்லுகின்றார்கள். எல்லாரும் நாம் எல்லாரும் ஆர்ப்பரிக்கின்றோம். அந்த முழக்கம் இருந்தால் அழகாக வாசிக்கின்றோம், பார்க்கின்றோம். நீங்கள் நாகர்கோவில், கன்னியாகுமரி இல்ல இந்த கேரளா சைடுல நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கு அதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஒரு பெரிய டீமே வரும், அவ்விதமாக பெரிய ட்ரம் வைத்திருப்பார்கள், அழகாக அந்த இதை சுழற்றி அடிப்பார்கள். அடிக்கும் பொழுது பார்ப்பதற்கு அருமையாக இருக்கும். அன்பானவர்களே, அதுபோல வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, இது மிகவும் முக்கியமானது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மிகவும் முக்கியமானது என்று வேதம் நமக்கு தெளிவாக கூறுகின்றது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஆண்டவர் எப்படி பிரதிஷ்டை தேவாலயத்திலே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எப்படி பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 1 நாளாகமம் 25:6 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கும் பொழுது இவர்கள் இதை ஒரு ஊழியமாக எண்ணினார்கள். என்ன எண்ணினார்கள்? ஊழியமாக எண்ணினார்கள். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கும் பொழுது அங்கு ஏமானுக்கு 13 குமாரர்கள் 3 குமாரத்திகள் இருந்தார்கள். ஏமானுக்கு இந்த பகுதியை நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பார்த்தால் அதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் தாளங்கள், தம்புருகள், சுரமண்டலங்கள், கீத வாக்கியங்கள் இவைகளை தேவனுடைய ஆலயத்திலே ஊழியமாக செய்தார்கள். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கும் பொழுது அதை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஊழியமாக செய்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த கொயர்லே நீங்க 1 நாளாகமம் 25:7 வாசிக்கும் பொழுது அந்த கொயர்லே 288 பேர் இருந்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, நம்ம மொத்தமே 100 பேர் கூட இல்ல, ஆனா 288 பேர் ஒரு கொயர்ல பாடும் பொழுது எவ்விதமாக இருக்கும், வல்லமையாக இருக்கும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அந்த நெகேமியா தன்னுடைய அலங்கத்தை அவிதமாய் பிரதிஷ்டை பண்ணுகையில் நெகேமியா 12:37 முதல் நீங்கள் வாசிக்கும் பொழுது துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம், தம்புரு, சுரமண்டலம் முதலாக கீர்த்தனைகளினாலும் கொண்டாட எல்லா இடங்களிலும் இருந்து லேவியரை எருசலேமுக்கு வரும்படி கோருகிறான். மக்கள் எல்லாரும் லேவியர்கள் ஏன்னா லேவியர்கள் தான் அந்த காலத்திலே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பதிலே மிகவும் திறமையாக இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு வீட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு தகப்பனார் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசித்தால் நிச்சயமா பிள்ளையும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கும். அதற்கு உதாரணம் நம்முடைய பாஸ்டர் சாம் இன்னைக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாப்ல, அவங்க அப்பா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவர். இப்படி நான் நிறைய பேரை நாம் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற பிள்ளைகள் வீட்டிலே நிச்சயமாக அவங்க தகப்பனார் வாசித்தால் பிள்ளைகளும் வாசிக்கின்றார்கள். இது தலைமுறையாக வருகின்றது. இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் லேவியர் எல்லாரும் என்ன செய்தார்களோ பல இடங்களிலே அவிதமாய் கூடுகின்றார்கள். கூடி அங்கு என்ன நடக்கிறது என்றால் 1 நாளாகமம் 23:5 வாசியுங்கள். 1 நாளாகமம் 25:3 பாருங்கள். அங்கு கர்த்தரை துதிக்கும்படியாக கீத வாத்தியங்களை வாசிக்கும்படியாக எத்தனை பேரை தெரிந்து கொண்டார்கள்? 4000 பேர். அவங்க 2 பேர் இருந்தாலே இன்னைக்கு ஒரு ஆள் இருந்தாலே ஓட்டிக்கிறோம். ஆனா அந்த காலத்துல ஒரு ஆலய பிரதிஷ்டையிலே ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அங்கு பயங்கரமாக காரியங்களை செய்கின்றார்கள். தாவீது ராஜாவாக நியமிக்கப்படும் பொழுது தாவீது அந்த இடத்திலே ராஜாவாக நியமிக்கப்படுகின்றார். நியமிக்கப்படும் பொழுது 4000 பேர் சேர்ந்த கொயர் எப்படி இருக்கும்? வல்லமையா இருக்கும் இல்லையா? 4000 பேர் கொயர் சேர்ந்து பாடும் பொழுது அந்த இடமே அசையும். வேதத்திலே இவ்விதமாக நாம் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, இந்த காரியத்தை அவர்கள் செய்யும் பொழுது தேவ ஆவியானவர் அங்கு இடைபடுகின்றார்.
2 நாளாகமும் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நீங்கள் வாசி, இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் சாலோமோன் செய்த எல்லா வேலைகளையும் முடித்த பின்பு தேவ ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணினார்கள். ஆசாரியர்கள் 120 பேர் பூரியைகளை ட்ரம்பட் எடுத்து வாசித்தார்கள். அங்கு தேவனுடைய வல்லமை இறங்கிச்சு என்று வேதம் சொல்கின்றது. நீங்கள் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அது வேதம் சொல்லுகிறது, அதாவது ஆங்கிலத்திலே ரொம்ப அழகாக இருக்கிறது. The trumpeters or singers joined in unison என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க joined in unison, ஒரே நிலையிலே வருகின்றார்கள் as with one voice. பாருங்க, ஒரு கொயர் பாடும் பொழுது நீங்க பார்த்திருக்கீங்களா? கொயர்ல 4 பேஸ், டென்னர், பேஸ், ஆல்டோ அண்ட் இந்த 4 காரியங்கள் வரும் பொழுது மிகவும் அழகாக இருக்கும். மிகவும் அதை நம்ம கேட்கும் பொழுதே ஞானமா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த trumpeters and singers join in unison and as with one voice. என்ன சொல்லப்பட்டிருக்கு அது பாருங்க, to give praise and thanks to the Lord accompanied by trumpet, cymbals and other instruments. அதாவது அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அவிதமாக சேர்ந்து வாசிக்கின்றார்கள். வாசிக்கும் பொழுது they raise their voice in praise to the Lord and sang. அதாவது சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம். தேவாலயத்திலே இந்த எல்லா பூரிகைகளும், எல்லா ட்ரம்பட், இவையெல்லாம் ஒரே பூரிகைகளை வாசிக்கின்றார்கள். வாசிக்கும் பொழுது அந்த இடம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்ப அசைந்தது. வேதம் சொல்லுகிறது, the temple of the Lord was filled with the clouds. ஆலயம் எல்லாம் மேகத்தினால் நிரம்பினது. and the priest could not perform their service because of the cloud. அந்த வல்லமையினாலே அந்த priest, அங்கு இருந்த ஆசாரியர்கள் அங்கு நிற்க கூடாமல் போய் இருக்கிறது. நீங்கள் கூட அநேக பேர் ஒரு நாள் உங்களுடைய திருச்சபையிலே வல்லமையாய் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, வல்லமையாய் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, you cannot even stand. The spirit of the Lord when fills with our spirit, with his spirit, you cannot even stand. அது நிற்க கூடாமல் அந்த இடம் அசைந்தது என்று வேதம் சொல்லுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக நமக்கு கூறுகிறது, அங்கு எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த இடம் அசைந்தது. 120 பேர் ஒருமித்து அந்த பூரிகையை ஊதும் பொழுது அந்த இடமே அவிதமாய் அசைந்தது. தேவாவியானவர் அங்கு இடைவிட்டார். தேவ வல்லமை அந்த ஆலயத்தை நிரப்பினது. அந்த ஆலயத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த தேவனுடைய மனுஷனால் நிற்க கூட முடியவில்லை. அதுதான் ஸ்கொயர். தட் இஸ் ஸ்கொயர். அதுதான் ஆண்டவருடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற கொயர். அதுதான் ஆண்டவருடைய ஆலயத்திலே நடைபெறுகின்ற ஒரு அருமையான ஒரு கொயர் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இதை செய்தார்கள். அந்த இடமெல்லாம் அசைந்தது. தேவனுடைய வல்லமை அந்த ஆலயத்தை முற்றிலுமாய் நிரப்பினது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தால் நிரப்பப்பட்டது என்று சொல்லப்பட்டது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? மேகத்தால் நிரப்பப்பட்டது. எப்பொழுது? அங்கு வல்லமையாய் அவர்கள் ஒருங்கிணைந்து அந்த மியூசிக்கை வாசிக்கும் பொழுது, இசை வாசிக்கும் பொழுதும் வல்லமையாய் ஒருங்கிணைந்து அவர்கள் பாடல்களை பாடும் பொழுதும் தேவாலயமானது நிரப்பப்பட்டது. இன்றைக்கு திருச்சபை வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், திருச்சபையிலே தேவ வல்லமை இருக்க வேண்டும் என்றால், திருச்சபையிலே தேவ ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்றால், திருச்சபையிலே தேவ வல்லமை இருக்க வேண்டும் என்றால், அங்கு தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் அங்கு பாடல்களை பாடும் பொழுதும், அங்கு இசைகளை வாசிக்கும் பொழுதும் அந்த இடம் தேவாவியால் நிரப்பப்படும். அல்லேலூயா. நம்புறீங்களா?
தேவ வல்லமை அங்கு இடைபடும். தேவ வல்லமை அங்கு இடைபடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவ்விதமாக இந்த பாடல்களுக்கு அவ்விதமாக வல்லமை இருக்கிறது. அங்கு வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த musicians was separated to do God's ministry என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்திலே இந்த பூபால், கிண்ணறக்காரன் இவங்க எல்லாரும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால் ஊழியத்திற்கென்று தன்னை பிரித்தார்கள். யாரு? musicians. Today's musicians are called as worst people in the world. நிறைய musicians நீங்க பாத்தீங்கன்னா musicians உடைய லைஃப் நல்லா இருக்காது. அவன் மேபி he's in the church or he's in the cinema world. musicians உடைய வாழ்க்கையிலே अनेक பேர் இன்றைக்கு அவர்கள் இடறி விழுந்து விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மதிப்பு இருக்கிறது, ஏனென்றால் அவர்களை மக்கள் மதிக்கின்றார்கள். மியூசிஷியன்ஸ்க்கெல்லாம் ஒரு கெத்து இருந்துட்டே இருக்கும் பாருங்க. நல்ல மியூசிக் வாசிக்கிறவங்க யார் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளையாக நீ இல்ல என்றால் அந்த கெத்து அவனை என்ன செய்யும் என்றால் குழியிலே தோண்டி புதைச்சிரும். அந்த விதமான கெத்தை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் இங்கு என்ன செய்கிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். The musicians are separated only for ministry. ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக இருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு திருச்சபையிலே, நம்முடைய திருச்சபையிலே நம்ம கட்டாயம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு, அதாவது இசை வாசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். திருச்சபையிலே அந்த காலத்தில் செய்திருக்கின்றார்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது வேதத்துக்கு முரண்பாடானதும் அல்ல, வேதத்தில் சொல்லப்படாததும் அல்ல. இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம். நம்ம சில பேர் ஒரு நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? நமக்கு 2 கை போதானு அப்படி, இது போதுங்க, அது போதாது. உங்களுடைய திருச்சபையிலே மக்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், தேவ வல்லமையினாலே நிரப்பப்படும் என்றால் மியூசிக் இம்பார்ட்டன்ட். அதுபோல பாடல் பாடுகிறவர்களும் முக்கியம். பாடல் பாடுகிறவர்கள் உங்களுக்கு தெரிந்த விதமான ராகத்திலே பாடல் பாடக்கூடாது. அதான் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஜாயின்ட் இன் யூனிசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரே நோட்டிலே பாடுகிறது, வித்தியாசமான நோட்டிலே பாடுவதற்கு அல்ல, ஒரே நோட்டிலே பாடுவது. உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அதை நீங்கள் உங்களுடைய யாருக்கு தெரிகிறதோ அவங்களிடத்தில் சென்று கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே தவறு இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்ன செய்தார் என்றால், அவர் ஸ்டீல் பிளான்ட்ல ஒரு பெரிய ஆபீசராக இருந்தார். ஆபீசராக இருக்கும் பொழுது அவருக்கு இந்த மியூசிக்ல கொஞ்சம் ஆர்வம் வந்தது. அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அவளுக்கு படிப்பிலே கவனம் இருந்தபடினாலே இதை கற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகையால் அவர் பிள்ளைகள் எல்லாம் பெருசாகிட்டார்கள், எப்படியாவது நான் மியூசிக் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வெறித்தனமாக மியூசிக் கற்றுக்கொண்டார். அவரை வைத்துதான் நாங்கள் சேலம் மியூசிக்கல் அசோசியேஷன் என்று சொல்லி சூர்யாக்காவுடைய ஃபர்ஸ்ட் பையனுடைய ஒரு வெட்டிங் டைம்ல நாங்கள் 4 பார்ட் ஸ்கொயர் ஒன்று ஆரம்பித்தோம். அன்பானவர்களே, அவர் கிட்டார் கத்துக்கிட்டார், கீபோர்டு கத்துக்கிட்டார் அண்ட் வயலின் கத்துக்கிட்டார். இந்த மூன்றையும் அருமையான வாசிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவர். அருமையான ஒரு கொயரை அதற்கு பின்பு நடத்தினார். பாருங்கள், முயற்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக தோற்று போகாது. உங்களுடைய திருச்சபையிலே மியூசிக் இல்லை என்றால் அதை நீங்கள் வலுப்படுத்துங்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த மியூசிக்கினாலே திருச்சபையிலுடைய அந்த ஆராதனை, திருச்சபையிலுடைய வருகின்ற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுதான் வேதம் சொல்லுகின்றது. இப்படி இந்த மியூசிக்கினாலே வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள் வாசிக்க வேண்டாம். ஆராதனை உண்மையாக தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களாகும்படி பிதாவானவர் விரும்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிக்கிற காலம் அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆவியோடும் உண்மையோடு, அதாவது ஒரு மனதோடு. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 131:1-3 வரை, ஒரு மனதோடு ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்தினார்கள்.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடம், அதுதான் தேவனுடைய ஆலயம். அங்கு தேவனுடைய வல்லமை நிழலிட்டது, அங்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நிழலிட்டது. உங்கள் யாவருக்கும் நன்றாக தெரியும், மிரியாம் தன் கையிலே தம்புருவை எடுத்து அவள் எடுத்துக்கொண்டாள். அவள் பாடல் பாடி இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று சொல்லி தம்புருவை எடுத்து அவள் இசையை வாசித்து அவள் ஆண்டவரை துதித்தாள் என்று வேதம் சொல்லுகின்றது. அன்பானவர்களே, ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்யும் பொழுது, நீங்கள் இசை வாசிக்க அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, இல்லை என்றால் அவர்களுக்கு ஒரு மனவேதனை வரும் பொழுது, முதலிலே அவர்கள் அவருடைய இசையை எடுப்பார்கள், எடுத்து ஒரு பாடலை பாடுவார்கள். எனக்கு ஃபெமிலியரான ஒரு சாங், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்துடும். என்னுடைய லைஃப்ல ஏதாவது நமக்கு கஷ்டம் வரும் பொழுது நான் கிட்டார் எடுத்து அந்த பாடலை நான் பாட ஆரம்பித்து விடுவேன். தேவ வல்லமை என்ன இடத்துல பாடல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு திருச்சபையையும் ஒரு சமுதாயத்தையும் மாற்றுகிறதாக இருக்கின்றது. எங்க அம்மா இந்த சம்மர் ஒரு பாட்டு பாடுவாங்க, நட்ட பயிர்கள் மழை இல்லாமல் பட்டு போச்சுதே, மிக கஷ்டமாச்சுதே, பட்டு போச்சுதே, மிக கஷ்டமாச்சுதே பாடுவாங்க. ஏமா ரொம்ப அழகா பாடுவாங்க எங்க அம்மா. அதனால பாடும்போது, ஏமா இப்படி பாடிட்டு இருக்கீங்க, நாம சின்ன பையனா இருக்கும் பொழுது ஏமா இப்படி பாடிட்டு இருக்கீங்க, இந்த பாட்டையே பாடிட்டு இருக்கீங்க, இந்த பாட்டே பாடிட்டு இருக்கீங்க, நீங்க சமையல் பண்றதுமே இந்த பாட்டை பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஒரு நாள். அப்பொழுது எங்க அம்மா என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நான் பாடும் பொழுது தேவ சந்ததியிலே என்னுடைய குரல் எட்டப்படும் பொழுது ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கேட்டு மழையை வர பண்ணுவார் என்ற நம்பிக்கையோட பாடுகிறேன். அன்பானவர்களே, பாடல் ஒரு வல்லமையை கொடுக்கிறது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை உருவாக்குகிறது. நாம் என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ற பாடலை பாடும் பொழுது தேவ ஆவியானவர் அங்கு இடைபடுகின்றார், தேவ ஆவியின் வல்லமை அங்கு இடைபடுகின்றது. அதுதான் பாடலுடைய மகிமை. ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை, ஒரு இதை நான் வாசித்தேன். எப்படி என்றால், யூபி யுகம் என்று சொல்லி ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன். இந்த மனுஷன் என்ன செய்தார் என்றால், அவர் ஒரு நாள் தன்னுடைய அவர் கேன்சர் வியாதி அவருக்கு வந்துவிட்டது. கேன்சர் வியாதி வந்தபடியினாலே அவரை ஆஸ்பத்திரியிலே அட்மிட் பண்ணி இருந்தார்கள். அட்மிட் பண்ணி அவருக்கு ரொம்ப கஷ்டத்தோடு அவர் இருந்தார். அப்பொழுது ஒரு சின்ன பிள்ளை என்ன செய்தாம் என்றால், அந்த யுகம் அவர்களுக்கு ஒரு கைப்பிரதியை கொடுத்தாராம். அந்த கைப்பிரதியை கொடுத்த உடனே அந்த கைப்பிரதியை இவர் வாங்கி கசக்கி அந்த பிள்ளைக்கு முன்னாடி போட்டாப்பையாம். அந்த பிள்ளை ஒரு வாலிப பிள்ளை, பல இடங்களிலே சென்று ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அன்பானவர்களே, என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பிள்ளை அந்த கைப்பிரதியை கொடுத்து விட்டு போய்விட்டார். அந்த பிள்ளை போன உடனே அவருக்கு இருந்த அட்டெண்டரை கூப்பிட்டு அந்த கைப்பிரதியை எடுமான்னு சொன்னாராம். எடுத்த உடனே அந்த கைப்பிரியை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். தேவன் அவரை அந்த இடத்திலே தொட்டார். தேவ வல்லமை அவரை ஆட்கொண்டது. அப்பொழுது அவர் அந்த இடத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாராம். அவர் 3 மாதங்கள் தான் அதற்கு பிறகு உயிரோடு இருந்தாராம். அவர் ஒரு பாடலை எழுதும் பொழுது என்ன எழுதினார் என்றால், ஆத்ம ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வருங்கையலாத உம்மை கண்டு கொள்ள லாகுமா. இந்த பாடலை எழுதினார். அவர் தன்னுடைய சாகும் தருவாயிலே ஆத்ம ஒன்றுமே நான் ரட்சிக்கப்பட முடியவில்லை, ஒரு ஆத்மாவை கூட நான் மீட்கவில்லை ஆண்டவரே, ஆண்டவருடைய வழியிலே கொண்டு வர முடியவில்லை, ஒன்றும் நான் படாமல் நான் வெட்கத்தோடே போகிறேன். இன்றைக்கு இந்த பாடல் மிகவும் மிகவும் ஃபேமஸான ஒரு பாடலாக இருக்கின்றது. அன்பானவர்களே, மனிதன் மனம் கசந்து மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, மனிதனுடைய வாழ்க்கையிலே வேதனை வரும் பொழுது அந்த வேதனையை தீர்க்கின்ற பாடல். அது வேதத்திலிருந்து, வசனத்திலிருந்து எழுதப்பட்டது. நீங்கள் வேதத்தை பாடல்களை நீங்கள் உற்று கவனித்து பார்த்தீர்கள் என்றால் 90% பாடல்களும் வேத வசனத்திலிருந்து எழுதப்பட்டது, வேத வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஆகையால் ஒவ்வொரு பாடல்களுக்கும் தேவ வல்லமை உண்டு. ஒவ்வொரு பாடல்களையும் அங்கு பாடும் பொழுது தேவ வல்லமை இறங்கும். ஒவ்வொரு பாடல்களையும்
நாம் உணர்ந்து பாடும் பொழுது அங்கு அற்புதங்கள் நடைபெறும். அல்லேலூயா. சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. பாடலுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். வேற ஒண்ணும் செய்யல. அவங்க என்ன செய்தாங்க? தேவனை துதித்து பாடினார்கள். சிறைச்சாலைகள் அசைந்தது. சிறைச்சாலை கதவுகள் எல்லாம், அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைந்தது. பாடல் பாடும் பொழுது தேவன் அசைவுதலை உண்டு பண்ணுகிறார். பாடல் பாடும் பொழுது திருச்சபையிலே அசைவுதலை உண்டு பண்ணுகிறார். பாடல் பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அசைவுதலை உண்டு பண்ணுகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா சொல்றேன், நீங்கள் பாடல்களை உணர்ந்து பாடும் பொழுது அந்த இடம் அசையும். அந்த இடத்திலே தேவ வல்லமை வெளிப்படும். பவுலும் சீலாவும் அங்கு பாடும் பொழுது அந்த அஸ்திவாரங்கள் அசைந்தது. தேவனுடைய வல்லமை அந்த இடத்திலே நிழலிடப்பட்டது. தேவன் அங்க உங்களுக்கு அஸ்திவாரங்கள் எல்லாம் உடைந்து எறியும்படியான வல்லமையை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? பாடல் மட்டும்தான். என்னது? பாடல் மட்டும்தான். பிரதர் தூக்கம் வருதா? பாடல் மட்டும்தான். பாடல் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வல்லமையாய் பாடும் பொழுது அந்த இடம் அசையும். தேவாவியானவர் என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் நாம் பார்க்கும் பொழுது இந்த பாடலிலே நீங்கள் என்ன பார்க்கிறோம் என்றால், சூழ்நிலைகளிலே பாடல்களை தவறாகவும் மக்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, தானியேல் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பாடல் தவறான முறையிலே பயன்படுத்த தானியேல் 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது. நெபுகாத்நேச்சர் பொற்சிலையை வணங்கும் பொழுது எக்காலம் ஊதினான், நாகதுரசுரம் ஊதினான், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு இவைகளை வாசிக்கும் பொழுது அங்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். பொற்சிலையை வணங்க வேண்டும். பொற்சிலையை வணங்கினால் உங்களுக்கு விடுதலை. பொற்சிலையை வணங்காமல் இருந்தால் விடுதலை இல்லை. அங்கு என்ன வாசிக்கப்பட்டது? இந்த மியூசிக் எல்லாம் வாசிக்கப்பட்டது. எல்லா இசைகளும் அங்கு பயன்படுத்தப்பட்டது. பயன்படுத்தி தவறான காரியத்தை அங்கு செய்ய ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அநேக பேருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால், பாடல் ஆராதனை மூலமாக மக்களை வசப்படுத்த வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள். வசப்படுத்துறது பாடல் மட்டும் போதும். பாடல் நல்லா இருந்தா அந்த திருச்சபை நல்ல திருச்சபை, பாடல் நன்றா இருந்தா, மியூசிக் நல்லா இருந்தா அந்த திருச்சபை நல்ல திருச்சபை. அப்படி அல்ல. அந்த பாடல் அங்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மாதிரி அந்த இடமானது அசைக்கப்பட வேண்டும், அசைக்கப்பட வேண்டும். அந்த இடத்திலே அந்த ஆசாரியர்கள் அவங்களுடைய வேலை செய்ய முடியாமல் அந்த இடத்தை ஆண்டவர் அசைத்தது போல அசைக்க வேண்டும், அசைக்கப்பட வேண்டும். பாடல் பாடினால் மட்டும் போல, தேவ வல்லமையும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். தேவ வல்லமை நம்மோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் அந்த இடத்தை அவர் அசைக்க வல்லவராக இருக்கின்றார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்பானவர்களே, ஒரு முறை நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், தாவீது ஒரு முறை அவருடைய படைகளை எல்லாம் கொண்டு வந்து நல்ல வெற்றி பெற்று அவர் வரும்பொழுது அவர் பாடல் துதியோடு அங்கு என்ன செய்கிறார் என்றால் அவர் பாடிக்கொண்டு வருகின்றார். அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், அங்கு சவுலுடைய மகள் என்ன செய்தாள் என்றால், மேலே உட்கார்ந்து தாவீது பாடுறது நல்லா இருக்குன்னு சொன்னாளா? சொல்லல. வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவள் அந்த பலகணியை பார்த்து தகப்பனாகிய தாவீதின் ராஜாவின் பாடலை செய்யும் தன் இதயத்திலே அவமதித்தபடியினாலே, இசையையும் பாடலையும் அவமதித்தபடியினாலே அவ மரண நாள் மட்டும் அவளுக்கு என்ன இல்ல, பிள்ளை இல்லாதிருந்தது. பாடலையும் இசையையும் அவமதிக்கின்ற சூழ்நிலை வரும் பொழுது அங்கள் ஆண்டவருடைய பனிஷ்மென்ட், ஆண்டவர் அங்கு தண்டனையை கொடுக்கிறார். பாடலையும் இசையும் நிறைய பேர் அவமதிக்கின்றார்கள். நிறைய பேர் அதை அவமதிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை பயங்கரமான தண்டனை. அவள் சாகு மட்டும்
அவள் மெலடியா இருந்தாள், அவளுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது. அன்பானவர்களே, பாடல் மிகவும் முக்கியம். அருமையான தாவீது ராஜா சவுல் ராஜாவுக்கு அவர் என்ன சவுல் ராஜா அடிக்கடி அவருடைய அசுத்தாவி அவரை பிடிக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்கிறார்? இசையினாலே பாடலை இசையை மீட்டுகிறார். பாடல் பாடல, அவரு இசையை மட்டும்தான் மீட்டினார். இசையை மீட்டும் பொழுது அந்த அசுத்தாவி வெளியே ஓடுது. பாருங்க, அந்த இசைக்கு எவ்வளவோ வல்லமை இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இசையை டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மியூசிக். இசையை தயவு செய்து கீழ்த்தரமாக எண்ணாதீர்கள். வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக்கொள்ளுகிறது. ஒரு இசையை வாசிக்கும் பொழுது, தேவனுடைய மனிதன் இசையை வாசிக்கும் பொழுது அந்த அவனுக்குள்ளாக இருந்த அசுத்தாவி அவனை விட்டு போகிறது. ஒருத்தர் சொன்னாரு, பிரதர், எங்க வீட்டுல எங்க ஒய்ஃப் பேசிக்கிட்டே இருக்கும் பிரதர், எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியாது. நான் ஊழியர், ஆனா என் ஒய்ஃப் எனக்கு கோஆபரேட்டே பண்ண மாட்டான். நான் என்ன செய்வேன்னா, கிட்டார் எடுத்து பாட்டு பாடி ஒவ்வொரு நாளும் அவளுக்குள்ளார இருக்கிற சாச விரட்டிட்டு தான் நான் சர்ச்சைக்கு போவேன் அப்படின்னு சொன்னார். அதாவது அநேக பேர் இசையை வாசிக்கும் பொழுது, பரிசுத்தாவியானவர் அங்கு இடைபடும் பொழுது, அங்கு தேவன் அசுத்தாவியை விரட்டி அடிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இசைக்கு அவ்வளவு ஒரு இசையை நாம் ரசிக்க வேண்டும். இசைக்கு அவ்வளவு ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கின்றார். இந்த காலங்களிலே நாம் சிந்திக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், பழைய ஏற்பாடின் காலத்திலே இவ்வளவு 4000 பேர் சேர்ந்த கொயர், பழைய ஏற்பாடின் காலத்திலே 288 பேர் சேர்ந்த கொயர், 120 இசை கருவிகள் ஒரே யூனிசனோடு வாசித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறது. அது நாளடைவில் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. சென்னையிலே ஒரு 300 பேர் சேர்ந்த ஒரு கொயர் இருக்கிறது. நான் எப்படியாவது அவர்களை இங்கு சேலத்துக்கு ஒரு முறை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் பார்த்தேன். அது முடியாமல் போய்விட்டது. ஆனா சிலாங்கில இருந்து நான் யூத் ஃபார் கிரைஸ்ட்ல பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது சிலாங்கில இருந்து ஒரு கொயர் வந்தார்கள். அந்த கொயர் ஏறக்குறைய 28 பேர் சேர்ந்த ஒரு கொயர். அந்த கொயர்ல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் பிளே பண்ணி அவர்கள் மிகவும் சிறப்பாக பாடினார்கள். ஒரு முறை நாங்கள் ஏற்காட்டில் உள்ள அந்த பெரிய ஸ்கூலுக்கு சென்றிருந்தோம். வித்தியாசமான டிரெஸ் அன்றைக்கு அணிந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் அங்கு கொஞ்சம் இந்த டிவி பீப்புள் கொஞ்சம் வந்திருந்தாங்க. அவங்க இவங்களை பார்த்த உடனே தயவு செய்து ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லி வெளியிலே நின்று பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடின உடனே அந்த மியூசிக், அவங்களுடைய அந்த சிங்கிங், அவங்களுடைய அந்த எல்லா காரியங்களையும் பார்த்து அவர்கள் அசந்து போனார்கள். அன்பானவர்களே, பாடல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தொடும். இசை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தொடும். இசை ஒரு திருச்சபையை அசைக்கும். பாடல் ஒரு திருச்சபையை அசைக்கும். பாடல் ஒரு திருச்சபையில் உள்ள காரியங்களிலே அற்புதங்களை செய்வதற்கு பயன்படும். இசை ஒரு திருச்சபையிலே அசுத்தாவிகளை விரட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இவைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இவைகளை நீங்கள் அதிகமாக நேசிக்க வேண்டும். நேசிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் மிகவும் சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கின்றோம், எனக்காய் ஜீவன் விட்டவரே என்ற பாடல் இல்லையா? இது பிரகாஷ் சேஷோடியான் என்ற ஒரு தேவனுடைய மனிதன். அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் நல்ல முறையில் படிக்கக்கூடிய திறமை உள்ளவர். அவர் பிஎட் முடித்து விட்டு அந்த காலத்திலே எப்படியாவது அவங்க அப்பா அம்மா, எனக்கு அந்த குடும்பத்தை நன்றாக தெரியும், அந்த குடும்பத்திலே அவர்கள் சொன்னார்களாம், நீ டீச்சரா தான் வேலைக்கு போனோம் அப்படி என்று சொல்லி. அப்பொழுது அவர் ஒரு திருச்சபைக்கு அவரை பேச கூப்பிட்டிருந்தார்களாம். அவர் பேசி முடித்து விட்டு அவரோடு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். உன்னுடைய அப்பா அம்மாவா இயேசுவா, உன்னுடைய வேலையா ஊழியமா என்று சொல்லி அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரிய போராட்டம். அவர் அந்த ஒரு பாறையிலே ஏறி உட்கார்ந்து அமர்ந்திருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த பாடல் பிறந்தது, எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருப்பவர். இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இடத்திலே அவர் ஆண்டவருக்கு என்று தன்னை அர்ப்பணம் செய்து ஃபர்ஸ்ட்லே அவர் கிரைஸ்ட்லே அவர் ஒரு பணியாளராக அவர் இருந்தார். அதற்கு பின்பு இன்றைக்கு அவர் இறந்து விட்டார். அவரை பற்றி உலக நாடுகள் எல்லா இடத்திலும் அவர் ஆண்டவருடைய செய்தியை கொடுத்திருக்கின்றார். பிரகாஷ் சேஷோடியான் என்பவர்
பாடல்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. பாடல்கள் ஒரு திருச்சபையை மாற்றுகிறது. பாடல்கள் ஒரு திருச்சபையை அவ்விதமாக வல்லமையினால் நிரப்புகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நான் கடந்த நாட்களிலே ஒரு பாடலை எடுத்து நான் பாடிக்கொண்டிருந்தேன். பாஸ்மினாடோ ஜென்டில் சேவியர் என்ற ஒரு பாடல். இந்த பாடல் 1868ஆம் ஆண்டு ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடல் ஆசிரியர் வென்னி ஜே கிளாஸ்பி என்ற ஒரு உன்னதமான ஒரு அமெரிக்க பெண்ணால் எழுதப்பட்டது. இந்த பாடல் வில்லியம் எஸ் டோனே இதுக்கு இசையமைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் ஒரு நாள் சிறைச்சாலைக்கு சென்றாராம். எப்படி இந்த பாடல் உருவானது என்று பாருங்கள். சிறைச்சாலையிலே அங்கு ஒரு கைதி அவரை பார்த்து என்ன சொன்னாராம், ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நில்லுங்க, என்ன கடந்து போகாதுங்க, நில்லுங்க என்று சொல்லி கூப்பிட்டாராம். இயேசு கிறிஸ்து, நீங்கள் மார்க் 10ஆம் அதிகாரத்துல யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? 46 வசனத்திலிருந்து பத்திமேய குருடனை பற்றி சொல்லப்படும். இயேசு கிறிஸ்து அந்த பத்திமேய குருடன் எப்படி அந்த நேரத்திலே ஆண்டவரை பார்த்து கத்தினானோ அதுபோல இவரை பார்த்து கத்த ஆரம்பித்தாராம். கத்த ஆரம்பிக்கும் பொழுது அவருக்குள்ளாக ஒரு பாடல் பிறந்ததாம். அதுதான் பாஸ்மி நாடு ஜென்டில் சேவியர். அதாவது தயவு செய்து என்ன கடந்து போகாதுங்க, இது என்னுடைய ஹம்பிள் hear my humble cry while on others thou art calling, do not pass me by. அன்பானவர்களே, நான் இந்த பாடலை நான் பாட விரும்புகின்றேன். வாசித்தது கொஞ்சம் இது முடிஞ்சா கொஞ்சம் நான் வாசிக்க முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Pass me not a gentle Savior, hear my humble cry, while on others thou art calling, do not pass me by. Savior, Savior, hear my humble cry, while on others thou art calling, do not pass me by. Let me at thy throne of mercy find a sweet relief, kneeling there in deep contrition, help my unbelief. Savior, Savior, hear my humble cry, while on others thou art calling, do not pass me by. ஒருவர் அழுது கொண்டு கேட்கிறார், ஐயா என்னை விட்டு போகாதீங்க. அழுது கொண்டு அழுகையின் குரலிலே கேட்கிறார். அந்த பிறவி குருடன் எப்படி அழுகையின் குரலிலே கேட்டானோ, அந்த பிறவி குருடன் ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படி அழுதானோ ஆண்டவரை பார்த்து, அதுபோல இந்த மனிதன் அவன் அழுகிறான். சேவியர், சேவியர், hear my humble cry, என்னுடைய அழுகையின் குரலை கேளும். while on others not calling, மற்றவங்க எல்லாம் உங்களை கூப்பிடல, do not pass me by, என்னை விட்டு போகாதுங்க, என்னுடைய அழுகையின் குரலை கேளுங்க என்று சொல்லி அவர் கேட்கின்றார். Trusting only in thy mercy, would I seek thy face, heal my wounded broken spirit, save me by thy grace. என்னுடைய வாழ்க்கையில நான் ஊண்டடாக, நான் மிகவும் வேதனையோடு இருக்கிறேன். என்னுடைய அந்த என்னுடைய broken spirit, உடைக்கப்பட்ட இந்த ஆவியை ஆண்டவரே நீர் என்னை எப்படியாவது காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் அழுகிறான். அந்த அழுகையின் குரலை இவர் ஒரு பாடலாக எழுதுகின்றார். அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, Savior, Savior, hear my humble cry, while on others thou art calling, do not pass me by, while on others thou art calling, do not pass me by. இன்றைக்கு
அநேக மக்கள் தெருக்களிலும் வீதிகளிலும் இருக்கின்றார்கள். நீங்கள் கடந்து போகிறீர்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவார் என்றால், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் என்றால், நிச்சயமாய் அவர்கள் உங்களை பார்த்து சொல்ல முடியும், கடந்து போகாதீர்கள். என்னுடைய அழுகையின் குரலை கேளுங்கள், என்னுடைய சத்தத்தின் குரலை கேளுங்கள், என்னுடைய வியாதியின் கஷ்டத்தை கேளுங்கள், என்னுடைய பிரச்சனைகளை கேளுங்கள், என்னுடைய வேதனைகளை கேளுங்கள். இதற்கு தான் ஆண்டவர் நம்மை தெரிந்திருக்கிறார். Do not pass me. கடந்து போகாது. ஆண்டவர் சமூகத்திலே நம்மை தாழ்த்தி எல்லாரும் எழுந்து ஒரு நிமிஷம் எழுந்து நின்று நாம் தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். Pass me not a gentle Savior, Savior, hear my humble cry, while another's thought calling, do not pass me by, while another's thought calling, do not pass me by. ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையாய் நம்மை அர்ப்பணித்து சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு தந்திருக்கின்ற ஊழியம், எனக்கு தந்திருக்கின்ற ஊழியத்திலே ஆண்டவரே நான் பாடலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். எனக்கு தந்திருக்கிற ஊழியத்திலே இசைக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஏதோ கடமைக்கென்று நடத்தி கொண்டிருக்கிறேனா? ஏதோ கடமைக்கென்று ஊழியம் செய்கிறேனா? ஏதோ கடமைக்கென்று என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றேனா? இல்லை என்றால் வேதத்தில் சொல்லி இருக்கிற பிரகாரமாக இசை வாசிக்கும் பொழுது அந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாடல் பாடும் பொழுது அங்கு ஆண்டவருடைய வல்லமை இறங்கினது என்று வேதம் சொல்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய திருச்சபையிலே இவைகளை செய்ய விரும்புகிறார். அதற்கு தான் வேதம் நமக்கு தந்திருக்கின்றார். வேதத்தை நமக்கு எதற்கு கொடுத்திருக்கிறார் என்றால், வேதத்தில் உள்ள வசனங்களை எதற்கு கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் ஏதோ காலங்களை கடத்துவதற்காக அல்ல. நாம் இந்த உலகத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு நாம் இந்த காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு, இசையை நல்ல முறையிலே கற்றுக்கொண்டு, பாடல்களை கற்றுக்கொண்டு தேவ வல்லமை அந்த இடத்திலே இறங்கும்படியாக என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுங்கள். God will definitely use you mightily. தேவன் வல்லமையாய் உங்கள் பயன்படுத்த விரும்புகின்றார். Pass me not a gentle Savior, hear my humble cry, while others thou art calling, do not pass me by. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தர்மியான வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இசை எவ்வளவு முக்கியமானது, பாடல் எவ்வளவு முக்கியமானது, வேதம் எவ்வளவு முக்கியமானது என்பதை ஆண்டவரே வேதத்தின் வாயிலாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, இதை எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஊழியத்திலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நாங்கள் இருக்கிற இடத்திலே நாங்கள் இதை அபியாசப்படுத்த எங்களுக்கு உம்முடைய வல்லமையை தாரும், கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.